அக்கா, என்ன செஞ்சிட்டு இருக்க? பாடியுமா உட்காரு. என்னக்கா, இன்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம். கல்யாணத்துக்கு பேர் வந்து பார்க்க வந்தேன். கல்யாணத்துக்கு போகாமல் உட்காந்து இருக்கிற. ஏன் கல்யாணத்துக்கு போகலையா? உன்னை கூப்பிடல? ஆமாம், என்னடி சொந்தக்காரங்க கூப்பிட்டுச்சு வா கல்யாணத்துக்கெல்லாம். ஊரில் 4 பேரை கூப்பிட்ற மாதிரி நம்மளையும் கூப்பிடுவாளுவ. பரிசத்துக்கு கூப்பிடல, நிச்சயதார்த்துக்கு கூப்பிடல, மாப்பிள்ளை பார்க்க போனாலும் அதுக்கு கூப்பிடல. எதுக்குமே கூப்பிடலாமே கல்யாணத்துக்கு மட்டும் 4 பேரை கூப்பிட்ற மாதிரி 4ஆம் பேரை கூப்பிட்றாளுடி. அதுக்கு நான் போயிடுவேன் கல்யாணத்துக்கு. நான் போகல. அதானே உன் சித்தப்பா பொண்ணுக்கு தானே கல்யாணம். அதுக்கு என்ன எதுக்குமே கூப்பிடாம கல்யாணத்துக்கு மட்டுமா வந்து கூப்பிடாங்க? சித்தப்பா பொண்ணா இருந்தானா பெரியப்பா பொண்ணா இருந்தானா காசு இருந்தா தானடி. அதுவெல்லாம் காசுக்கார ஜனங்க, வசதி வாய்ப்பு உள்ள ஜனம். என்கிட்ட என்ன காசா இருக்கு? என்ன எப்படி கூப்பிடுவாளுவா? பணத்தையும் காசையும் தானே தேடி ஓடுவாளுவா. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறத கட்டுதான்க்கா. பணம் பணத்தோடு தானே சேரும், குணம் குணத்தோடு தானே சேரும். பணம் பணத்தோடு சேரும்னு சொல்லு, குணம் குணத்தோடு சேராது. அவ்வளோக்கு ஒரு குணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுவளுக்கு தான்ப்பா காசு பணமும் கடவுள் கொடுப்பாருக்கா, நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதன்னா சொல்லு. ஏய் சீதா, என்னடி இங்கே நிற்கிற? கல்யாணத்துக்கெல்லாம் போல. என்னடி சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம், நீ போய் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நிற்காம இங்கே நிற்கிறியடி? ஏன்டி போகல? நான் போலக்கா. என்ன போகலையா? ஏன், என்னத்துக்குடி ஏன் போகல? ஏக்கா போகலண்டா விட்டுறேங்க்கா. என்னத்துக்கு எதுக்குன்னு ஏக்கா கேட்குற? ஏண்டி போகலன்னா என்ன காரணம்னு கேட்க மாட்டாங்க? கல்யாணத்துக்கு எதுக்கடி போக மாட்டேங்கிற? என்ன சண்டை அவ்வளோ இருக்கும் உனக்கா? ஏக்கா மதிச்சா தானே. மதிக்காத வாசல்ல எப்படி மிதிப்பாங்க? மதித்து என்ன சரியாக கூப்பிடல. ஊர் ஜனத்தை 4 பேரை கூப்பிடுற மாதிரி என்னையும் கூப்பிட்டாலுவோ. நான் போகல, எனக்கு பிடிக்கல. என்னடி இப்படி சொல்ற? ஊர் ஜனத்தெல்லாம் கூப்பிடுற மாதிரி ஒன்றை கூப்பிட்டாலுவலா? ஏன் ஒன்றை எதுக்குமே கூப்பிடல? நிச்சயதாரம் பண்ணாலுவோ, அப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எப்படி பார்த்து விட்டு பால் மரம்லாம் கொண்டுகிட்டு போனாலுவோ, அந்த வெந்துக்கெல்லாம் ஒன்றை கூப்பிடலையாடி? அதுக்கெல்லாம் என்ன கூப்பிடலக்கா, ஒன்றுத்துக்கு என்ன கூப்பிடல. கல்யாணத்துக்கு மட்டும் 4 பேரை கூப்பிட்றாம 4ஆம் பேரை கூப்பிட்டாலுவோ. அதுக்கு எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல, நான் போகலக்கா. ஏண்டி உன் சித்தப்பா துரசாமி இருக்கானே, அவனுக்கு ஏன் மூளைகளை கலந்து போயிடுச்சா? நம்ம அண்ணன் பொண்ணை கூப்பிடணும், எல்லாத்துலேயும் தேவையில்லை கலந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல் இப்படி எல்லா தேவையிலையும் ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணத்துக்கு மட்டும் கூப்பிட்டுருக்குறான். அப்போ எப்படி நீ போவாத வரைக்கும் நல்லது தாண்டி. நீ என்ன சொல்றிய பாச்சியாக்கா? அதுக்குதான் நான் போகல. துரசாமி கூப்பிடணுன்னு தான் சொல்லியிருப்பான். அவன் பொண்டாட்டி இருக்கிறாளே, அவள் ஒரு வள்ளிலடி வள்ளி. அவள் வாய்க்கு கொடுத்துட்டு நம்ம வாயை கொடுத்துட்டு மீள முடியாமா? அவள் தான் சொல்லியிருப்பா. உங்கள் அண்ணன் மண்ணாவது கிண்ணம் மண்ணாவது அதெல்லாம் அப்படியே கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் ஒருத்தரையும் கூப்பிட வேணான்னு சொல்லியிருப்பா. அவள் சரியான ஆள். அந்த கம்மாட்டியை பொண்டாட்டி வச்சு கட்டுக்கிட்டு ஒரு அண்ணன் பொண்ணை கூப்பிடாம ஒதுக்கி வச்சிருக்கான் பாரு. ஒரு பொண்ணை கம்மாட்டி தானடி, பொண்ணை கம்மாட்டி. அவர் தான் பொண்டாட்டி பேச்சு கேட்குறோன்னு எல்லாருக்கும் தெரியுமாக்கா. அவரு சொல்லி என்ன செய்ய? அதை பொண்டாட்டி எல்லாம் செய்கிறது தான். சித்தி இருக்க, சித்தி பல்ல ஆள். எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணிட்டோம் கொடுங்க, நமக்கு என்ன. ஆமாம், ஏற்கனவே 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படியே வாழை வச்சிருக்கிறா மாமியா வீட்டில் போய். 2 பொண்ணை இங்கே தானாடி கிடக்கிறா வேலை பார்த்துக்கிட்டு ஆத்தா கறிக்கு. அப்படி இருக்கும் போது இது மட்டும் போய் எங்கே போய் வாழ போகுது? இதுதான் ஆத்தா வீட்டில் தான் வந்து கிடக்கும், ஆத்தாக்கு வேலை பார்த்துக்கிட்டு. என்னமாப்பா, அது என்ன வந்து கட்டிக்கிறானுவலே, காசு இருக்குன்னு கட்டிட்டு போனானோடி. அதண்டா சொல்லுக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, கூப்பிட்டானா கூப்பிடாட்டி என்ன,
உனக்கு மொய்ய எழுத காசு மிச்சம் தானடி. அதான்டா சொல்லுக்கா. இப்போ கல்யாணத்துக்கு கூப்பிட்டானா ஏதாவது பவுன் வைக்கணும். பவுன் என்ன கொஞ்சோண்டு விலையா வைக்குது, யானை விலை குதிரை விலை வைக்குது. அந்த விலைக்கெல்லாம் பணம் காசு நம்மள்ட்ட எங்கக்கா போகிறது? நம்ம போய் சும்மா பணம் வச்சா ரொம்ப கேவலமாக நினப்பாளுவ. அதுக்கு போகாமல் இருக்கிறது எவ்வளோ மேலுன்னு இருந்துட்டேங்க்கா. நீ சொல்றது சரிதான், அதுவும் சரிதான். பவுன் வைக்கல, காசு வைக்கல, கொஞ்சோண்டு காசு வச்சா வர உனக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதுக்கு போகிற வரைக்கும் நல்லது தாண்டி. ஆமாக்கா, நான் தான் இருந்துட்டேன். நீ போனப்ப என்ன இந்த ஊரில் இருக்கிறான் சித்தாப்பனுக்கு கண்ணு தெரியலாங்க போது அவன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரும் சொல்லி என்ன ஆக போகுது? போயிட்டு போனோம் விடு. நீ ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. கல்யாணத்துக்கு போக வேண்டியில ஒன்றும் வேண்டியில. ஆமாக்கா, மதிக்காத வீட்டுக்கு எதுக்கு போனேன்னு தான் நான் போகலக்கா. சீதாக்கா, எங்க வந்தீங்க? தண்ணி ஓடுதான்னு பார்க்க வந்தீங்களா? ஆமாம் வள்ளி, துணிலாம் கிடக்கு, துவைக்கலாமே, தண்ணி ஓடுது என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். நீனும் இங்கே அந்த துணி துவைக்க தான் தண்ணி ஓடுதான்னு பார்க்க வந்திருக்கியே. ஆமாக்கா, நானும் துணிலாம் கிடக்கு, துவைச்சாச்சும் போடலாங்க. தண்ணி ஓடுதே இல்லையா, பார்த்துட்டு போய் எடுத்துகிட்டு வருவோம். பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் சொல்லிட்டு வந்தாக்கா, பார்த்துட்டு போகலான்ட்டு. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ஆமாம், ஏக்கா நேற்று கல்யாணத்துக்கு வந்தீங்களா இல்லையா? வந்த மாதிரி தெரியல. அடுத்தது நீ நடியே. ஏன்டி கல்யாணத்துக்குலாம் நான் வந்தேன் நடி. என்ன அடுத்தது நீனாங்கிறீங்க? ஏன் யார் கேட்டா உங்கள்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்ன சொல்லு, கல்யாணத்துக்கு ஏன் வரலடி கேட்குற? ஆமாம், நேற்று கல்யாணத்தில் நானும் சாவித்திரி அக்காவும் உங்களை காணுமென்று தேடணும். உங்களையே காணு. சாவித்திரி அக்கா சொல்லிச்சு பொண்ணு ரூமில் இருக்கிறாள் என்னமா சீதா, அங்கே வா போய் பார்ப்போம் சொல்லி அழைச்சிட்டு போச்சு. பொண்ணு ரூமில் போய் பார்த்தா அங்கேயும் உங்களை காணு. உங்கள் சித்திரை கேட்கலான்னு பார்த்தா அதுமே அக்கா போட்டுக்கிட்டு பெரிய ஆனஸ்ட் அந்தஸ்டா அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு கிடக்கு. அது நிற்கவே இல்லை. அதுக்கு எப்படி பேச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு வந்தால் தானே கல்யாணத்தில் அங்கே நிற்பேன். ஆ, கல்யாணத்துக்கு வரலையா அப்போ நீங்கள்? என்னக்கா உங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் வராமல் வெளியே உள்ள நாங்களாம் சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, நாங்களாம் போனோம் கல்யாணத்துக்கு. நீங்கள் சொந்தக்காரன் நீங்கள், சித்தப்பா பொண்ணு, நாங்கள் தங்கச்சி மாட வேணும், நீங்கள் கல்யாணத்தில் போய் இல்லாமல் என்ன விஷயம்? ஒரு அதிசயம் இல்லை, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கலடி. இந்த மதிக்கல, எதுக்குமே கூப்பிடல. வருஷத்துக்கு இதுக்கு பால் மாலை கொண்டு போகிறதுக்கு மாப்பிள்ளை பார்த்து எதுக்குமே கூப்பிடல. கல்யாணத்துக்கு 4 பேரை போல் என்னையும் கூப்பிடுச்சுவோம். எனக்கு போகிறதுக்கு பிடிக்கலடி. அதுக்கு என்ன வரலன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். யார்கிட்டையும் சொல்ல, வரைக்கும் சொன்னேன் அதோட கல்யாணத்துக்கு சொன்னப்போ. அப்புறம் எனக்கு போகிறதுக்கு மனசு சரியில்லை. ஏன் போவானே, அது இல்லாமல் பவுன் ஏதாவது வைக்கணும், வைக்கலாட்டா அது ஒரு மாதிரியாக பேசும் சித்தி. அதுக்குன்னு போகாமல் இருந்துட்டேன். ஆ, அதுவும் சரிதான். உங்கள் சித்தி என்ன அது ஒரு ராங்கி ரெப்பு பிடிச்சது இல்லை, அது பவுன் செய்யலைன்னாலும் ஏதாவது சொல்லலாம். பவுன் என்ன கொஞ்சம் வேலையாக வைக்கிது, அது கணக்குப்பாங்க. மனசுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்யுது? போகிற வரைக்கும் நல்லது தான். எல்லாம் மதித்து மரியாதை கொடுத்தா தான். மதிப்பு மரியாதை எல்லா இடத்துக்கும் எதுக்கு போகணும்? நீ சொல்கிற பாரு கரெக்டு. அதுக்காகத்தான் நான் போகலடி. ஆமாக்கா, நீங்கள் வராத வரைக்கும் நல்ல இடத்த கல்யாணத்துக்கு போகாத வரைக்கும் என்ன போங்க. காசு இருக்குது, பணம் இருக்குல்ல, அப்படி தான் இருக்காங்க. அங்கே மதிக்காதுவா போகாதுவா. காசு பணம் இருந்தால் இருக்கலாம் போதும். பணத்துக்கும் காசு இருந்தாலும் ஓரங்க. பணம் காசு இல்லாத நம்மளாம் சாதாரண மனுஷன் தான் கண்ணுக்கு தெரியாதுக்கா. விடுங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படலடி. நாளைக்கு தான் போகல. சரி, தண்ணி ஓடுத்து போய் துணி எடுத்துகிட்டு வருவோம்டி. ஆமாக்கா, நீங்கள் போய் துணி எடுத்துட்டு வாங்க, நானும் எடுத்துட்டு வரேன்.